ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா த பிளைண்ட் மேன் அண்ட் த லேமேன். அதாவது எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் ஸ்டோரி டெல்லிங். அதுக்கு வந்து நான் லேமேன் தான் இதில் வந்து செஞ்சுருந்தேன். பிளைண்ட் மேனே என் பொண்ணு ஆக்ட் பண்ணியிருந்தா. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அந்த இதில் உள்ள பிக்சரில் உள்ள அந்த லைன்மேனை நல்லா பிக் சைஸில் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து பிரிண்டபிள் ஃபார்மட்டில் எடுத்து அதை வந்து நார்மலாக வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்டையில் நல்லா செக்யூர் பண்ணி நல்லா டபுள் அட்டை போட்டு வச்சுட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து நான் ஹைட்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி ஃபீலிங் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த லெக்கை மட்டும் விட்டுட்டு லெக்கையும் ஹேண்டையும் விட்டுட்டு அந்த பாடி பொசிஷனுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு அட்டையை வச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக நான் வந்து ஒட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது நல்லா க்ளூ போட்டு ஃபுல்லாக நல்லா செக்யூர் பண்ணி ஒட்டிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரிமைனிங் உள்ள பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கட் பண்ணி இந்த இப்படி தான் இருந்தது. கட் பண்ணி நான் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அவளுக்கு உடம்புக்குள்ளே கட்டுறதுக்காக கீழேயும் நீல கார்ட்போர்டு ஒன்று கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா அதையும் செஞ்சுட்டேன். என் பாப்பா சொல்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். And my dear friends, today we are going to see a story about a blind man and the lame man. Once upon a time, in a small village, there lived a blind man and a lame man. The blind man could not see, but he could walk well. The lame man can see clearly, but he could not walk. One day, a fire broke on the village. Everyone started to running to save themselves. The blind man wanted to escape too, but he don't know which way to go. The lame man wanted to escape too, but he could not walk. The lame man said, "Brother, carry me in your shoulders so that I can show you the way you can walk." The blind man agreed. He carried the lame man in his shoulder. The lame man said, "Go straight, now turn right, now turn left." In this way, the blind man used his eye, the blind man used his legs, and the lame man used his eyes. Together, they escaped from the danger. So, my dear friends and lovable sisters, we can help each other by using with our different abilities. If we help one another, we can solve the problem easily. This story teaches that we have some strength and some weakness. Thank you.